ஸோ நிஃப்டி வந்து மார்னிங் வந்து கேப் டவுனில் ஆகி திருப்பி ஃபர்தராக மேலே போச்சு. ஸோ நான் லெவல்ஸ் இந்த இடம் கொடுத்துருந்தேன், இந்த இடம் பிரேக் ஆனால் நம்மளுக்கு காலுக்கு உண்டான லெவல்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஸ்விங் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்த எக்ஸாக்டாக ரீச் ஆகிட்டு இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக நான் மார்க் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஸோ அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுங்கிறது ஓவரால் ஐடியா. ஸோ நான் ரெண்டு பக்கமும் நான் ப்ராஃபிட் எடுத்தேன் இன்னைக்கு. ஓவராலாக மார்க்கெட் என்ன கண்டிஷனுங்கிறத பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டோட பேட்டர்ன் வந்து நம்ம எப்பவுமே வந்து கணிக்கவே முடியாது. ஸோ எந்த பக்கம் போகுது, எந்த பக்கம் வருது அப்படிங்கிறது நம்மளால பெரும்பாலும் கணிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பட் லாஸ்ட் ஒரு 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 10-15 ட்ரேடிங் செஷன் எடுத்து பார்த்தோம்னா மார்க்கெட்டு கிட்டத்தட்ட சிமிலராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் எல்லாரும் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் அதை சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு கேப் டவுன் ஆச்சு. ஸோ கேப் டவுன் ஆகி மேலே போய் கிட்டத்தட்ட ஓப்பன் ப்ரைஸுக்கே வந்துருச்சு அது. சரிங்களா? இது வந்து இன்னைக்கு. இது நேத்திக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கேப் நியூட்ரலாக ஓப்பன் ஆகி திருப்பி சேம் அதே க்ளோசிங் ப்ரைஸுக்கே வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகி லோவை டச் பண்ணிட்டு திருப்பி எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் டவுனு. ஸோ கேப் டவுன் ஆகி திருப்பி கிட்டத்தட்ட க்ளோசிங் ப்ரைஸுக்கே வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் போயிட்டு இருக்கு, ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பயங்கர வால்டைல் அதிகமாக இருந்து ஸோ ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் டிஃபர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கன்சல்டேஷனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகி சேம் கீழே போயிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்து நின்றுச்சு. ஸோ இந்த நாள் வந்து 2 ஜூன் வந்து மட்டும்தான் டிஃப்ரெண்டாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டு வேறு வேறு பேட்டர்னில் இருந்திருக்கு. பட் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 ட்ரேடிங் செஷன் நிறைய பார்த்துருக்கேன். பட் இது மட்டும்தான் இப்போ உங்களுக்கு இது கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்கு, இந்த பேட்டர்ன்லேயே இருக்குது. சேம் பேட்டர்ன் நாளைக்கு வருமா இல்லை அப்படிங்கிறது எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. நாளைக்கு இது இதே மாதிரி ட்ரேட் எடுத்து எதுவும் லாஸ் ஆகாமல் இருந்தால் சரி, ப்ராஃபிட் வரலைன்னா பிரச்சனை இல்லை, லாஸ் ஆகாமல் இருந்தால் சரி, ரைட்? ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்லா மேலே போச்சு. நான் மேலே போகும்போதே எனக்கு தெரியும் இந்த இடம் தான், இங்கே எங்கே போனாலும் திருப்பி வந்து தானே ஆகணும்னு நினச்சிக்கிட்டு மார்க்கெட்டை பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு பாயிண்ட்லாம் எவ்வளோ ஸ்டாக்ஸ், எந்தெந்த ஸ்டாக்ஸு வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஓவராலாக இன்னைக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து, ஸோ கான்ட்ரிபியூஷன் கொடுத்தது டாப் கெய்னர் பார்த்தீங்கன்னா 76 பாயிண்ட்ஸு. டாப் லூசர்னு எடுத்துட்டோம்னா ஒரு 130 பாயிண்ட்ஸ். ஸோ நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -53. அதில் ஐசிஐசி வந்து பயங்கரமாக ரேலி ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட. ரொம்ப அதை நம்ம இப்போ இது ஸ்லைடுக்கு அப்புறம் பார்ப்போம். ஐசிஐசி பேங்க் வந்து நல்ல ரேலி ஆகிட்டு இருக்கு. ரீசன் பிஹைண்ட் என்னன்னா இந்த நிறைய பேர் வந்து இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து பேங்க் சைடு போனதா ஒரு சில நியூஸ் வந்திருக்கு. டொமஸ்டிக் இன்வெஸ்டரும் பேங்க் ஸ்டாக்ஸ் பக்கம் போனதா நான் ஒரு சில நியூஸ் பார்த்தேன். பட் எந்த அளவுக்கு உண்மைங்கிறதும் எனக்கு தெரியல. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அண்டு கொட்டக் மஹிந்திரா, ரிலையன்ஸும் வந்து நல்ல ஃபாலில் இருந்தது. அதுவும் இன்னைக்கு கொஞ்சம் ரேலியாக இருக்குது. ஸோ இன்னைக்கு ஆஸ் யூஸ்வல் டாப் லூசரில் எடுத்துட்டோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு வழக்கம் போல் ஊற்றி மூடிட்டாங்க. இன்ஃபோசிஸுக்கு நம்ம ஒன்றும் கருத்து ஒன்றும் கிடையாது. ஜொமேட்டோ இன்னைக்கு வந்து அதே நம்ம நெகட்டிவ் இதில் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாகவே இன்னைக்கு வந்து ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து பாசிட்டிவ் சைடு வந்து ஐசிஐசி பேங்க், நெகட்டிவ் சைடு வந்து இன்ஃபோசிஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா பேங்க் நிஃப்டி பார்க்க வேணாம், இது மிட் கேப். ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்ம சொல்ல கருத்து ஒன்றுமே கிடையாது. ரிலையன்ஸ் பார்ப்போம். ஸோ ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூவாக ஃபால் ஆகிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹை வந்து பார்த்தீங்கன்னா 5th ஜான்லேருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபா வரைக்கும், 340 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டான ஏரியா. இது வந்து இந்த 151 வந்து ஒரு சப்போர்ட். ஸோ ஒருவேளை இதுக்கப்புறம் கீழே இறங்கினா கூட இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் லார்ஜ் கேப்புக்கு வந்து சின்ன நியூஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரியாக்ட் பண்ணும். இப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசி பேங்க்கு, ரிலையன்ஸ் இதெல்லாம் வந்து நியூஸுக்கு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணும். ஸோ அது வந்து ஏதாவது ஒரு நியூஸ் சின்னதாக, சரி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இது வந்து ஒரு 1 வீக் முன்னாடி நடந்தது.
ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி ஒரு 40 கோடி ரூபா ஏதோ அன்னைக்கு வந்து தப்பா ஏதோ மிஸ் ஆயிருக்கு. கணக்கு வந்து 40 கோடி ரூபா தப்பா கணக்கு காட்டியிருக்காங்க. பட் அன்னைக்கு லாஸ் பண்ணது ஸ்டாக்ல அந்த நியூஸ் வெளியில லீக் ஆகி கிட்டத்தட்ட 2400 கோடி ரூபா அது வந்து லாஸ் ஆச்சு. பேங்க்ல சின்ன தப்பு நடந்தது 40 கோடி. ஆனா ஸ்டாக்ல லாஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டில் 2400 கோடி ரூபா லாஸ் ஆச்சு. ஸோ இப்படிதான் இருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த சினாரியோவில் ஐசிஐசி பேங்க் வந்து இப்போதைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பட் என்னன்னா நல்ல ப்ரைஸுக்கு போயிருச்சு. ஸோ ஐசிஐசி பேங்க்கை பார்த்தோம்னா ஸோ லோ ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு இன்னைக்கு தேர்டு ஜூன்ல இருந்து ஸோ இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா ஏறிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7% வந்து ஏறி இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்தராக நீங்கள் ஐசிஐசி பேங்க்குக்கு ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னா இது நெக் பிளேஸ் உடஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இது வந்து நெக் பாயிண்ட்டு. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு வந்து இது ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். அப்போ இந்த ஹை ஆர் இங்கே இதுக்கு மேலே இருக்கிற ஹை ஏதாவது ஒரு ஸ்விங் பேட்டர்னில் வந்துச்சுன்னா அதோடைய ஹை வந்து கிட்டத்தட்ட 1400 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது வரைக்கும் போகலாம். அப்புறம் இங்கே கன்சல்டேஷன் ஆகி இது பிரேக் ஆகலாம். அப்படிங்கிறத ஃபர்தராக அன்னைக்கு எங்கே 1400 கிட்ட போகும்போது நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிப்போம். இந்த குரூட் ஆயில் வந்து இந்த ஈரான் யூஎஸ் வார் டென்ஷன்லையுமே வந்து இன்னைக்கு ஏதோ கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏதோ தூங்கிட்டாங்களான்னு தெரியல. எதனால இது ரொம்ப கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ பார்க்கணும். இந்தியா விக்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு 17 போயிடும் நினைச்சேன். பட் 17 போல. இந்தியா விக்ஸ் வந்து 15 அந்த ஜோன்லயே தான் இருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு 10 டேஸா வந்து இந்த ஜோன்லயே தான் இருக்கு. ஒரே ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட 17 வரைக்கும் போயிட்டு திருப்பி அது ஃபாலோ ஆயிருச்சு. ஸோ மறுபடியும் நாளைக்கு வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஸ்லைட்லி நெகட்டிவா ஸ்லைட்லி பாசிட்டிவா மார்க்கெட் ஓப்பன் ஆகலாங்கிறது என்னோட ஓவரால் ஐடியா. நாளைக்கு மார்க்கெட் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ப்ரைஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஆகலாம். இந்த ஜோனுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் ஆகலாங்கிறது ஓவரால் ஐடியா. நாளைக்கு எப்படிங்கிறது நாளைக்கு கேப் அப்லையா இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதாங்கிறத வச்சு நம்ம இதை நாளைக்கு லெவல்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். அண்டு ஸோ நான் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ டெய்லி மார்னிங் நம்ம சேனலில் லைவ் இருக்குது. மார்னிங் லைவ்ல நம்மளுடைய லெவல்ஸ்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.